ட்ரேடிங் செட்டப் அப்டேட் பண்ணிட்டேன். அப்புறம் இன்னைக்கு ட்ரேடோட ரிசல்ட் என்னாச்சுன்னு பார்ப்போமா? வணக்கம் காய்ஸ், இன்னைக்கு டே 14 ஆஃப் 365 நாள் சேலஞ்ச். மார்னிங் எந்திரிச்சு ஒரு 2.5 கிலோமீட்டர் வாக்கிங்க போட்டேன். வர வழியில் விஷுவல்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. அப்படியே அதை ஒரு பிளாக் கேப்சரை போட்டு வர வழியில் ஏரியாவில் பிரச்சனையா மொத்த பாய்ஸ் ஒன்று கூட்டிட்டாங்க. அந்த பஞ்சாயத்தை தீர்த்து வச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். வேண்டா வெறுப்பா பிள்ளைய பத்து காண்டாமருகன்னு பேர் வச்சாங்களாம். அந்த மாதிரி ஒரு நாள் தாங்க இன்னைக்கு. ஒரு சைடு ட்ரேடிங் சிஸ்டம் அப்கிரேட் பண்ற வேலை இருந்துச்சு. இன்னொரு சைடு என்னன்னா லேப்டாப் கை மாத்தணும்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி விட்டாங்க. ஃபர்ஸ்ட் எதை பண்ணலாம்னு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஐடியா லேப்டாப்பை கை மாத்திர வேலைக்காண்டி அந்த டேட்டாவெல்லாம் கடத்தல் பண்ற வேலை இருந்துச்சு. ஸோ லேப்டாப்ல இருக்க டேட்டாவெல்லாம் பிசிக்கு கடத்திட்டு இப்போ ட்ரேடிங் செட்டப்பை அப்கிரேட் பண்ற வேலை. முதல் வேலையா குப்பையில் இருக்க டேபிள் கீழே போட்டுட்டு அதை டாப் ஆங்கிள் வச்சு ரெக்கார்ட் பண்ணி பார்த்தேன். ஓரளவுக்கு டீசென்டான ஆங்கிள் வந்திருக்கு. அப்புறம் மானிட்டர் தூக்கின்னு வந்தேன். ஒரே தூசி. நம்ம வீட்டில் பஞ்சத்துக்கு தூசியே இல்லை. ஏன்னா வீட்டில் ஜன்னல் இருக்கலாம், ஆனால் ஜன்னலில் வீடு இருக்கலாமா? ஸோ ஈஸியாக வந்துடும். தென் சிபியூ, அப்புறம் சாவி போர்டு, அப்புறம் எலி, அப்புறம் காது செவிடா போய் வீணா போயிடக்கூடாதுன்றதுக்காண்டி 2 ஸ்பீக்கர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு வழியாக அழகாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டீசெண்டாக செட் பண்ணி ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். இன்னும் பல விஷயங்கள் ஆட் பண்ண. தென் லேப்டாப் கை மாற்றும் வேலைக்கு வெளியே போய் லேப்டாப்பை கை மாற்றி விட்டு அதை பின்னாடி ஒருத்த உட்காந்து வரான் பார்த்தீங்களா? இவன் வீடியோவில் வந்தே அவனு ஆசைப்பட்டாங்க. தென் பழைய ஆஃபீஸ் கேங்கோட கெஃபேல ஒரு மீட்டிங் அசம்பிள் ஆனோம். பெரிய மீட்டிங்னால வெட்டி கதை பேசுறது. இதுதான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க கெஃபே கைஸ். வாங்க, ஸோ பயங்கரமாக இருக்கும் ஆம்பியன்ஸ்லாம். வந்து ரோக்கிஃபைன்னு கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வாங்கினாலும் அதில் 90% ஆஃபர்லாம் தர மாட்டாங்க. 100% நீங்கள் தான் பே பண்ணி ஆகணும். பட் ஆனால் வந்து பாருங்க, ட்ரை இட். ஆம்பியன்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஒர்த் ஃபார் மணி. இப்போ கெஃபேல ஒரு கோல்டு காஃபியை போட்டு ஒரு வழியாக கெஃபே பிளானை முடிச்சு மீட்டிங் வந்து டிஸ்போஸ் ஆயாச்சு வீட்டுக்கு. தென் வீட்டுக்கு வந்து எடிட்டிங் போடலான்னு பார்த்தா டேட்டா ஃபுல்லாக கிராஷ் ஆகி டெலிட் ஆயிடுச்சு. சரியான டென்ஷன். அப்புறம் டிப்ரெஷனில் நின்றுட்டு இருந்தேன். அதையுமே ஒரு கண்டென்ட் ஆக்கிடலாம்னு சொல்லி அதையும் சேர்த்து எடுத்து வச்சு எப்படியோ நேற்று மிச்சம் மீதி இருந்தால் ஒரு 4 கிளிப்ஸை மட்டும் வச்சு அதுக்கேற்ற மாதிரி வாய்ஸ் ஓவர் போட்டு போஸ்ட் பண்ணிட்டேன். ஆனால் அந்த வீடியோக்கு நீங்கள் எல்லாம் கொடுத்த சப்போர்ட் இருக்கு பார்த்தீங்களா? சும்மா கண் கலங்கி போயிட்டாங்க. ஏன் அவ்வளோ ரீச் ஆயிடுச்சு, அவ்வளோ சப்போர்ட் கிடைச்சிச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இருக்கிறதுலே மட்டமாக பர்ஃபார்ம் பண்ண ஒரே வீடியோ என் இதில் இந்த வீடியோ மட்டும்தான். சரி, ஓகே, டைம் 6:50 ஆனதுனால ட்ரேடிங்க்கு அசம்பிள் ஆகி ஆகணும். ஸோ ஓகேன்ட்டு மார்க்கெட் செக் பண்ணேன். கண்டிஷன் பார்த்தா ஒரு ஓகே இஷான டே தான். ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு செட்டப் ஒன்று கிடச்சிது. நானும் என்ட்ரியை போட்டேன். ரொம்ப லோ ரிஸ்கில் தான் போட்டேன். பிகாஸ் என்னைக்கெல்லாம் நான் பரபரன்னு வந்து ட்ரேட் பண்ணுறேனோ அன்றைக்கெல்லாம் கண்டிப்பாக செருப்படி வாங்கியே தீருவேன். இன்றைக்கி அந்த செருப்படி வாங்கக்கூடாது மட்டும் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். ஸோ அதனால் லோ ரிஸ்க் என்ட்ரியை போட்டுட்டு வெளில கிளம்பி போயிட்டேன். எனக்கு ஸ்ட்ரெஸ் பஸ் பண்ணுறதுக்கு தெரிஞ்ச விஷயம் ஒன்று மட்டும்தான், சாப்பாடு. ஸோ அதனால் போயிட்டு ஒரு நாளில் கடையாக பிடிச்சி ஒரு ஃப்ரைட் ரைஸை சாப்பிட்டு வந்தேன். தென் வீட்டுக்கு வந்து எழுதிட்டு நாளை முடிச்சுட்டு நேற்று வீடியோக்கு நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணாதனால உங்கள் கூட நான் டூ போட்டேன். ஸோ கோச்சிக்கிட்டு நாளை முடிச்சுக்கிட்டு அவ்வளோதான். சும்மா சொன்னேன். நாளைக்கு பார்ப்போம்.